ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கு வணக்கம். வருகின்ற நமது 26/12/2024 அன்று நம்முடைய திருச்செந்தூர் அன்னதானம் நடைபெறுகின்றது. இந்த அன்னதானத்திற்காக அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு தான் பௌர்ணமி. கட்டாயமாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு பௌர்ணமி, மறந்து விடாதீர்கள். செவ்வாய்க்கிழமை இரவு பௌர்ணமிங்கனால நம்ம செவ்வாய்க்கிழமை காலையில் அங்கே இருக்கணும். அதே மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை தான் அன்னதானம் கொடுக்குறோம். அதனால் எல்லாருமே திங்கக்கிழமை இரவு கிளம்பி வந்துடுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் அங்கே வந்துடுங்க எல்லாரும் அவசியம். அதே போல் இந்த பௌர்ணமி மார்கழி பௌர்ணமி, மாதத்தில் மாதம் மார்கழி மாதம் தான் மகாவிஷ்ணு பிடிச்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாதசி சிறந்த நாள். இந்த ஏகாதசியும் மார்கழி மாதமும் பௌர்ணமி கலந்த நாட்களிலே திருச்செந்தூர் முருகனை பார்ப்பது மிகப்பெரிய விசேஷம், மிகப்பெரிய பேரானந்தம், நமக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கட்டாயமாக ஒவ்வொருவரும் திருச்செந்தூர் வாருங்கள். இந்த திருச்செந்தூர் இந்த அற்புதமான காட்சியை கண்டு எண்ணிலடங்கா விஷயங்களை பார்க்க போகிறோம். அதனால் அதிசயங்கள் நிறைய நடக்கப் போகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த தடவை அன்னதானமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் திருச்செந்தூர் இப்போது மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறதால் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் நிறைய வர்றதுனாலையும் திருச்செந்தூர் மக்களுக்கு ரொம்ப சூழ்நிலைகள் சரியில்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டுக்கொண்டிருக்கிறது. அதனால் அந்த வாழ்வாதாரத்தினுடைய சூழ்நிலையினாலே அன்னதானம் என்பது ரொம்ப பெரிய அளவில் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால் ஒவ்வொரு மாதம் நம்ம அன்னதானம் கொடுக்கறத விட இந்த மாதம் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்கள் மனதோடு மனதாக நினச்சி நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த அன்னதானத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க. அது ஏன்னா நம்ம இப்போ ஒரு 4000 பேர்த்துக்கு 5000 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறோம்னா அதே சாப்பாடு இன்னும் ஒரு 4000 பேர்த்துக்கு சேர்ந்து வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த தடவை அன்னதானம் கொஞ்சம் பெரிய அளவில் நடக்கப் போகின்றது. ஏனென்றால் நிறைய உணவுக்கு தட்டுமானமாக இருக்கின்றது. அவனுடைய வாழ்வாதார சூழ்நிலை கிட்ட இருக்கின்றது. அதனால் எல்லாருமே அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம அன்னதானம் கொடுப்பது கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். அதே போல் இப்போ திருச்செந்தூரில் தண்ணி அதிகமாக இருக்குது. தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் யாரும் போக வேண்டாம், அவசியம் போக வேண்டாம். சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினால் அங்கே போவதற்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால் நமக்கு உடனே தகவல் வந்துவிடும். வந்த உடனே நம்முடைய கந்தகுரு ஃபவுண்டேஷனுடைய யூடியூப் சேனலில் அறிவிப்பு கொடுப்போம், குரூப்லேயே அறிவிப்பு கொடுத்துருவோம். கட்டாயமாக நம்ம இந்த தடவை உணவு அதிக அளவில் கொடுக்கறதுனால உங்கள் மனசார அன்னதானத்தை அள்ளி கொடுங்கள். அற்புதமாக உங்கள் வாழ்க்கை வளரும். அதனால் ஒவ்வொரு வாழ்க்கையும் சிறப்பாக வளர உங்களை வாழ்த்துகின்றேன். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு 16 பெற்று பேரின்பம் பெற்று தோழி வளம், மனவளம், கல்வி வளம், தானிய வளம், சகல சம்பத்தும் பெற்று பேரானந்தம், பேராற்றம், உடல் ஆரோக்கியம், ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் பொங்கி பொன்னும் பொருள் திரவியம் அனைத்தும் சேர்ந்து குடும்பத்தில் ஆரோக்கியம், மகாலட்சுமி கடாசமும் பெருஞ்செல்வம் பற்றி நீடித்த செல்வத்துடன் சிறப்பாக வாழ இந்த இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இறையாற்றலோடு கலந்து திருச்செந்தூரனுடைய அல்பற்று ஸ்ரீ அனடை கருணை பெற்று வாழ வாழ்த்தி வணங்குகின்றேன். அனைத்து அன்னதானம் கொடுக்கும் மக்களுக்கும் நான் கோடான கோடி நன்றிகளை கூறுகின்றேன். கட்டாயம் அன்னதானத்தை செய்யுங்கள், மறந்து விடாதீர்கள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமத்தில் மக்கள் தவிக்கிறார்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உணவு அதிகப்படுத்த வேண்டும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அன்னதானத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி போடுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தது
வருகின்ற ஈரோடு மாவட்டம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் அருகில் 24/12/2023 அன்று நம்முடைய ரத்னாதிசி ஹோட்டலில் நம்முடைய மகா கிரியா யோகம் நடைபெறுகின்றது. இந்த மகா கிரியா யோகத்தை கண்டுகளிக்க விருப்பமுள்ளவர்கள் கட்டாயமாக இந்த பயிற்சிக்கு கலந்து கொள்ள விருப்பமுள்ள கீழே உள்ள போன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வரவும். அதே போல அடுத்த கிளாஸு சென்னையில் நுங்கம்பாக்கம் ரட்லன் கேட்டு ஆசானவர் சோசியல் ஸ்டடி சென்டரில் நம்முடைய ஜனவரி 7/1/2024 அன்று நடைபெறுகின்றது. கட்டாயம் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பெற்றுக் கொள்ளவும். அவசியம் முன்பதிவு இல்லாமல் வர வேண்டாம். தயவுசெய்து முன்பதிவு அவசியம் தேவை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் பண்ணிக்கலாம்னு வரீங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. உணவுக்கு நம்ம அளவு கொடுக்க முடியல. ஹோட்டலில் நம்மளை பேசுகிறாங்க. உணவுக்கு இத்தனை உணவுன்னு சொன்னதாக சார் நாங்கள் பண்ண முடியுங்கிறாங்க. நீங்கள் திடீர்னு காலையில் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வரணும். உங்களுடைய முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் கட்டாயமாக முன்பதிவு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். அதே போல் நம்மளுடைய மாசி மாதம் நடக்கின்ற மகா சிவராத்திரிக்கு அவசியம் அனைவரும் வாருங்கள். இந்த கிரியா யோகம் மிகப்பெரிய சக்தியும் ஞானத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்கின்றது. அன்றைய நாள் சிவபெருமானுடைய மிகப்பெரிய சந்தோஷ ஆனந்த நடனத்தில் ஆடிக்கொண்டிருப்பார். அந்த தருணத்திலே நாம் தியானம் செய்து ஞானத்தை பெற்றிடுவோம், மிகப்பெரிய ஞானத்தை அடைவோம். அதனால் ஒவ்வொருவரும் முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவில் சில முக்கிய தகவல்கள் உண்டு. அதாவது 5000 ரூபாய் கட்டுபவர்களுக்கு முன்னாலேயே இடம் கிடைக்கும். இப்போ உடனே அதை 1000 ரூபா அட்வான்ஸ் கட்டினாலும் முதல் பிரிவு விட்டு 2ஆம் பிரிவில் தான் கிடைக்கும். அதே மாதிரி கடைசியாக 5000 ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் 3ஆவது பிரிவில் தான் இருக்கும். அதனால் வரிசை அடிப்படையும் பணம் கட்டுற தொகையை அடிப்படையிலும் தான் இந்த இது நடக்கும். அதனால் யாரும் சலிச்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு முறையான ஒரு நிர்வாகத்தை கொண்டு போகணும். அதனால் கட்டாயம் ஒவ்வொருவரும் உடனே முன்பதிவு பெற்று முன்னால் உட்கார்ந்துக்குள்ள தகுதியை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள அவசியம் எல்லோரும் வாருங்கள். நன்றி, வணக்கம்.